ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாருக்கு நல்லது செய்யும் யாருக்கு கெட்டது செய்யும் அப்படின்னு தீர்மானிக்கிறத விட அது இருக்கிற இடத்த பொறுத்து இவங்க லக்னத்துக்கும் ராசிக்கும் எந்த இடத்துல இருக்குது, ராசிக்கும் பார்க்குற எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு லக்னத்துக்கும் பார்க்கணும். அந்த இடத்துல அந்த அந்த ஸ்தானம் அது எந்த இடத்துல 4ஆம் இடமா 5ஆம் இடமா 3ஆம் இடமான்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த ஸ்தானம் ஏற்கனவே ஆக்டிவாக இருந்ததுன்னா அதை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுடும். ஏற்கனவே அது செயல்படாமல் இருந்ததுன்னா திரும்ப ஆக்டிவேட் பண்ணிவிடும். அது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அவர்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன்களை கொடுப்பதற்காக காத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம்ங்கிறது கல்வியை குறிக்கிறது, 4ஆம் இடங்கிறது தாயாரை குறிக்கிறது, 4ஆம் இடம்ங்கிறது வீடு மனை வாகனத்தை குறிக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுகஸ்தானம்னு சொல்கிறதுனால எல்லாத்தையும் குறிக்கிறது தானே. அப்போ 4ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஒரு உயர்கல்வியை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, நல்ல கல்வியை படிக்கணும். நல்ல கல்விங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஒரு சாதாரண கல்லூரி, அப்புறம் ரேட்டிங்கில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கல்லூரி, அதுக்கப்புறம் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கல்வி நிறுவனங்கள், இப்படி உயர்ந்த தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் சேர்த்து பயிலணும்னு ஒரு எண்ணம் இருந்து இது வரைக்கும் நடக்கலைன்னா நிச்சயமாக உயர்கல்வி கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும். இதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் சரியாக சில பேருக்கு படித்ததெல்லாம் பல விஷயங்கள்லாம் மனசில் நிற்கலையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை அது நல்லா மனசில் நிற்கும். ரெண்டாவது நீங்கள் திட்டமிடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா சாதாரண விஷயங்களில் போய் முடியாது. நீங்கள் நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக நமக்கு ஒரு 70-80 மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சா கூட நிச்சயமாக அதை விட 10 மார்க்கு கூட தான் கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு வரும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள். அதே சமயத்தில் நல்ல முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமலே நம்ம வேறு ஏதாவது ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை உள்ளே பண்ணலாமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா அது நல்ல பலனை கொடுக்கும். ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய பலன்களை கொடுக்கும்னு பெருசாக எடுக்காட்டி கூட அதுக்கு தொடர்ச்சியாக ஒரு வருஷத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால இது எல்லாமே நல்ல வகையில் சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இது வரைக்கும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு காரணங்களால் இது வரைக்கும் நீங்கள் தள்ளி போட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த ராகு கேது, இந்த ராகு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஒரு நல்ல வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். இது புதுசாக இடம் வாங்குறீங்களா, இல்லை ஏற்கனவே இடம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்களா, ஏற்கனவே பிளாட் வாங்கி வச்சுருக்கோம் இதில் இன்னும் வீடு கட்டலை அப்படின்னு நினச்சி புதுசாக கட்ட போகிறீங்களா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃப்ளாட்டை விற்றுட்டு ஒரு டீலக்ஸ் ஃப்ளாட் வாங்க போகிறோம், இல்லை கேட்டட் கம்யூனிட்டியில் எல்லா வசதி வாய்ப்புகளும் உள்ளக்கூடிய ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம குடி போகிறோம். இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிலைகளில் உங்களுக்கு ஒரு உயர்வான நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இந்த சூழ்நிலையை இந்த 4ஆம் இடத்து ராகு உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது தாயாருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்தாலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தாயாரை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். தாய் மூலமாக வரக்கூடிய அந்த சொத்து சுகங்கள் அம்மா பேரில் இருந்திருக்கும், அதில் சொத்துக்கள் மாறாமல் கூட சில சூழ்நிலைகள் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் தாயால் நமக்கு ஒரு நல்ல ஆதாயத்தை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பல பேர் அம்மா விட்டு பிரிஞ்சிருந்தால் கூட திரும்ப அம்மாவோட சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும். தாய் மட்டுமல்ல, தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்களுடைய அன்பும் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும். அதே போல் அவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இந்த குரு பார்வையால் அவர்கள் நல்ல மாதிரி தேறி வருவாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வாகனங்கள் அப்படின்ட்டு இருக்கோம். கூடுமான வரைக்கும் ராகுங்கிறது 4ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது இல்லையா. நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே நிறைய பேர் பார்த்திங்கன்னா கார் வாங்குவாங்க. காருங்கிறது மட்டும் இல்லை, ஒரு கார் அப்படிங்கிறது சாதாரண விஷயமாக போயிட்டால் கூட கார்லேயே விலை உயர்ந்த கார்கள் அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும். அவங்க என்ன தான் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் போட்டு இதுக்குள்ளே கார் வாங்கணும்னு முடிவு பண்ணால் கூட அங்கே போன பிறகு பார்த்திங்கன்னா மனசு மாதிரி அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிடுவாங்க. அதுக்கான வசதி வாய்ப்புகள் அத்தனையும் கிடைக்கும். அதாவது சுகபோகமாக வாழணும்னு நினச்சா கூட மற்ற சனியோ குருவோ அதுக்கு சாதகமாக இல்லாட்டி கூட 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அதை
அதுக்கு கிடைக்கக்கூடிய குருவோட பார்வையும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிலையை உருவாக்குங்கிறத கண்டிப்பாக இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சில பேருக்கு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு வந்து நல்ல ஃபேவரான நிலையில் இருந்தால் கேது வந்து சுமாரான நிலையில் தானே இருக்கும். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு 4ஆம் இடத்துலேருந்து அது குருவை பார்க்கறதுனால ஒரு நல்ல நிலைமை உருவாகுது. அடுத்தது 10ஆம் இடத்தில் கேது வருவதும் ஒரு நல்ல சிறப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். கேதுவை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11ஆம் இடங்கள் தான் எப்போதுமே நல்ல இடம் இல்லையா. இப்போ வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடமான சிம்மத்துக்கு கேது வருவது, அவங்க தொழில் துறையில் இது வரைக்கும் என்னென்னலாம் பிளான் போட்டு வச்சுருந்தாங்களோ அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் மாற்றுவாங்க அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு தொழிலில் வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வச்சுருப்போம். அதை வந்து நடைமுறைக்கு வராத சூழ்நிலை இருந்திருக்கும். நம்மளுடைய மற்ற சூழ்நிலை காரணமாக அதை வந்து இப்போ தொழில்துறையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வரும். அடுத்தது ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி வச்சுருந்தா கூட அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்குள்ள அதை ரெக்டிஃபை பண்ணி இன்னும் வந்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்து இம்ப்ரூவ்டு வெர்ஷனாக கொடுக்கறது இருக்குல்ல, அது ஒரு வகையில் நல்ல மாதிரியாக இருக்கும். அடுத்தது வந்து 10ஆம் இடத்து கேதுங்கிறது சில பேருக்கு சில அனுபவங்களை கொடுத்துட்டு போகும். அப்படின்னா கடந்த காலங்களில் நாம் வந்து தொழிலையும் வேலையிலையும் என்ன மாதிரியான பாதிப்பை வந்து நம்ம அடைந்தோம், இதுக்கு என்ன காரணம், இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி வந்து ஒரு தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தவிர்த்துக்கிறதுக்கான அந்த ஆலோசனை யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் உருவாகுங்கிறதுனால எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது விருச்சிக ராசிக்கு எல்லா வகையிலுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. அடுத்தது இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதுக்கு குரு பார்வையும் கிடைக்கிது, சனி வீட்டில் இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்து ராகுவோட பலன்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாகர் வழிபாடு, அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய பைரவர் இருக்குல்ல, கொஞ்சம் மலை மேலே இல்லாட்டி கூட பரவாயில்ல, மேடான பகுதியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களை ஒட்டி இருக்கக்கூடிய பைரவர், கால பைரவரை வந்து சனிக்கிழமை தோறும் வந்து தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் கேது 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால 10ஆம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனாலையும் அது வந்து பார்த்திங்கன்னா அரச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கிறதுனால அரசாங்க அலுவலகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் அருகம்புல்லை வச்சு படைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி, குரு பயிற்சியை விட இந்த ராகு கேது பயிற்சி வந்து எல்லா வகையிலுமே நன்மை அளிப்பதாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை முறையாக பயன்படுத்திக்கிட்டு புது வீடு, புது வாகனம், அதே போல் புதிய தொழில் முயற்சி, தொழிலில் வந்து முன்னேற்றம், இதெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு எல்லா வகையிலும் பயன் கொடுப்பதாகவே இருக்கும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.